ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்தஞ்சோறு பார்க்க போகிறோம். நம்ம உடலுக்கு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய உளுந்தஞ்சோறு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம 90 மீன்ஸ் கிச்சனில், அதாவது இந்த சேனலோட பூர்வீகமே சமைக்க தெரியாதவங்க சமைச்சு பழகிறது தான். சரியா? வாங்க எப்படி இந்த டெஸ்ட் செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துட்டு, அப்புறம் பூண்டை நல்லா நச்சு நம்ம உரிச்சு எடுக்கணும். ஒரு 10 அல்லது 15 அல்லது பூண்டு இந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு, அப்புறம் தேங்காய் திருவி போடணும். நம்மக்கிட்ட திருவல் இல்லாதால் மிக்சியில் அடித்து போட போகிறோம். அதனால் தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அடித்தா இந்த திருவண பதத்துக்கு வந்துடும். சரிங்களா? இந்த தேங்காய் பூவை திருவி நல்லா எடுத்துக்கிட்டு, அடுத்ததாக நம்ம அதே எந்த கப்பளவு அரை கப்பளவு உளுந்துக்கு 1 கப்பளவு ரைஸ் அதை நல்லா தண்ணியில் போட்டு அலசணும். சரிங்களா? அரிசியையும் உளுந்தையும் ரெண்டையும் தண்ணி நல்லா போட்டு அலசி அந்த தண்ணி வடிகட்டணும். தண்ணி வடிகட்டிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு இதையுமே நல்லா தண்ணியை போட்டு நல்லா அலசிடணும். வறுத்த உளுந்தையும் அரிசியை எடுத்து நல்லாவே தண்ணியில் வடிகட்டிட்டு அதை ஒரு குக்கரில் எடுத்துக்கிட்டு, இப்போ அரிசியும் உளுந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு குக்கரில் நம்ம எடுத்துக்கிட்ட தேங்காய் பூ, அரிசி, உளுந்து, அப்புறம் அந்த பல் பூண்டு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டுட்டு நம்ம எந்த கப்புக்கு எடுத்தோமோ அந்த கப்புக்கு 4 கப்பு தண்ணி, அரிசி உளுந்து எடுத்தோம்னா அந்த கப் அளவு 4 கப் அளவு தண்ணி போட்டு குக்கரில் வச்சிடணும். வச்சப்பறம் 5 நிமிஷம் கழித்து ஒரு 2 விசில் வந்த பிறகு எடுத்து பார்த்தா நமக்கான சாதம் ரெடி ஆகிட்டு. அப்புறம் ஒரு எண்ணெயில் 2 வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா தாளிச்சம் பண்ணி அதை இந்த உளுந்தூரில் நம்ம செஞ்சதில் போட்டு தாளிச்சம் பண்ணி மிக்ஸ் பண்ணால் அருமையான உளுந்தஞ்சோறு ரெடி. இது சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய வச்சு பார்த்தது. இதை முறைப்படி பண்ணால் கருப்பு உளுந்து போடலாம், இதில் தாளிச்சது கருவேப்பிலை போடலாம், நிறைய போடலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மீன்ஸ் கிச்சனில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.